அதுக்கப்புறம் நிலா கிளம்பி ரெடியா இருப்பா. அப்ப அவங்க அண்ணி அங்கேருந்து வருவா. வந்துட்டு "ஏன் இப்படி ஒரு மாரி மூஞ்ச மூஞ்ச உம்முனே வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. "நீங்களும் எல்லார் மாரியும் பேசாதீங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவா. அதுக்கு வந்து அவ சொல்லுவா, அவங்க அண்ணி, நான் ஏற்கனவே உங்க அண்ணன் இப்ப தான் பேசினாரு. மாப்பிள வந்து நல்ல டைப்பு தானா? நானும் பேசி பார்த்தேன். நல்ல டைப்பா தான் இருக்காரு. அவரு ஃபாரின்லேயே ரொம்ப நாள் இருந்துட்டார்ல. அதனால கொஞ்சம் ஒரு வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. அங்க திரும்ப போயிட்டாருன்னா, திரும்ப நல்லா ஆயிருவாரு. நார்மல் ஆயிருவாரு. அதனால நீ ரொம்ப யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி அவட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே, சூர்யாவோட அம்மா அங்கேருந்து வருவா. வந்துட்டு நிலாவ பார்த்துட்டு, மேலேருந்து கீழ வரைக்கும் பாப்பா. பார்த்துட்டு, "நல்லா தான் இருக்க. அ ஃப மாடர்னான பொண்ணு தான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னான். கடைசியில ஒரு பட்டிக்காட பொண்ண தான் முடிக்கிறான். அப்படின்னு சொன்னோனே இவ டக்குன்னு அவ அண்ணிய பார்ப்பா. 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் மாறி மாறி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் "சரி வாங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டு, சூர்யாவுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். இல்லைன்னா அவனுக்கு கோவம் வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிருவா. போன பிறகு சூர்யாவ நிலா வந்து அவங்க அண்ணிய பார்த்து சொல்லுவா, "நான் என்ன பட்டிக்காடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிகிட்ட கோவப்பட்டு சொல்லுவா. அப்போ அதுக்கு அவங்க அண்ணி சொல்லுவா, "நீ திருவண்ணாமலை தானே வா வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் அங்க போய் அவங்க அம்மா எல்லாருக்கும் இட்லி வச்சுட்ருப்பாங்க சாப்பாடு. அப்போ சூர்யா வந்து உட்காருவான். உட்காரும்போது எல்லாரும் கைட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சூர்யா மட்டும் ஸ்பூன்ட்டு சாப்பிடுவான். அப்போ அவங்க அண்ணன் சொல்லுவான், "என்ன மாப்பிள இட்லிய போய் ஸ்பூன்ல சாப்பிட்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஃபாரின்லலாம் வந்து கையால சாப்பிட்டோம்னா ஹைஜீனிக்கா இருக்காதுன்னு யோசிப்பாங்க. அதனால ஸ்பூன்ல தான் எல்லாரும் அங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ பார்த்து சொல்லுவான், "நீயும் ஸ்பூன்ல சாப்பிட்டு பழகிக்கோ. அப்புறம் இந்த ஊர மாரி வந்து சோத்த போட்டு நல்லா பெசஞ்சு ஒரு கட்டு கட்டினீன்னா எல்லாரும் சிரிப்பாங்க" அப்படின்னு சொன்னோனே, அ எல்லாருமே சிரிப்பாங்க. அ நிலாவையும் அவ அண்ணிய தவிர. அப்போ அவ அண்ணி வந்து நிலா வந்து அவங்க அண்ணன பார்த்து ஒரு முறைப்பா.